உலகத்தில் எல்லாருக்கும் தத்தம் வாழ்வின் சுமை இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தங்கள் பணி, தங்கள் பிரச்சனை, தங்கள் கனவு. உன் வாழ்க்கைக்காக, உன் கனவுகளுக்காக, உன் வளர்ச்சிக்காக நாள் முழுவதும் யோசிப்பது யாரா இருக்கப் போகிறார்கள்? யாரும் இல்லை, நீயே. அதனால் உன் சிந்தனையை பாதுகாப்பது, உன் பாதையை அமைப்பது, உன் மனதை வளர்ப்பது நீயே செய்ய வேண்டும். உன் வலிமை நிரந்தரம். பிறர் உனக்கு தரும் உதவி ஒரு படிக்கட்டை போன்றது. அது சில அடிகள் உயர்த்தும். ஆனால் நீ உன் கால்களால் ஏறும் உயரம் அது முடிவில்லாதது. ஒரு படிக்கட்டு ஓரளவுக்கு மட்டுமே உதவும். பின்னர் நீயே நடக்க வேண்டும். அதனால்தான் உன் மனம், உன் உடல், உன் பழக்கங்கள் உன்னை எங்கே கொண்டு போகிறது என்பது முக்கியம். பிறர் உதவி நாளைக்கு மறைந்து போகலாம், ஆனால் உன்னுள் உள்ள வலிமை அது எப்போதும் உன்னுடன் இருக்கும். நீங்கள் கவனித்திருக்கணும், ஒரு ரயில் எங்கோ நடுவில் நின்றுவிட்டால் அதன் உள்ளிருக்கும் மக்களும் அதே இடத்தில் சிக்கிக் கொண்டு விடுவார்கள். அவர்கள் எதையும் பார்க்க முடியாது, எங்கும் செல்ல முடியாது. அவர்கள் ஏமாற்றத்திலேயே இருப்பார்கள். தன்னை உயர்த்தாத மனிதன் வாழ்க்கையும் அதே மாதிரி. அவன் நின்றுவிட்டான், அவன் கனவுகள் நின்றுவிட்டது, அவனின் வளர்ச்சியும் நின்றுவிட்டது. அவன் நேற்று இருந்த இடத்திலேயே இன்னும் இருக்கிறான். ஏன்? ஏனென்றால் செய்ய வேண்டியதை யாரோ ஒருவர் செய்து தருவார்கள் என்று அவன் காத்திருக்கிறான். ஒரு காயம் ஏற்பட்டால் மருத்துவர் கட்டு போடுவார், ஆனால் குணமாகும் ஆற்றல் உடலுக்குள்ளே. அதே போல உன் மன காயம், உன் கடந்தது, உன் பயம், உன் தவறு, இதையெல்லாம் குணப்படுத்தும் சக்தி உன்னுள்ளேயே உண்டு. நீ உன்னை உயர்த்தினால் அந்த சக்தியும் விழித்தெழும். உயர்வு ஒரு தனி பயணம். வாழ்க்கையின் மிக ஆழமான உண்மை. உயர்வு ஒருபோதும் கூட்டமாக நடைபெறாது. அது எப்போதும் ஒரு மனிதனின் உள்ளார்ந்த பயணமாகத்தான் இருக்கும். மற்றவர்கள் அருகில் நடக்கலாம், ஆனால் உன்னை உயர்த்தும் கால் நீயே ஓங்க வேண்டும். அதனால்தான் உன்னை நீயேதான் உயர்த்த வேண்டும். ஒரு மனிதன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று உணர்ந்தவுடனே அடுத்த கேள்வி உடனே எழுகிறது. அது எப்படி தொடங்கும்? வாழ்க்கையை மாற்றுவது ஒரு இரவு நேர வேலை அல்ல, ஒரு விறுவிறுப்பான நிகழ்வும் அல்ல. அது ஒரு நிசப்தமான புரிதல். அது ஒரு அமைதியான உணர்வு, ஒரு உள்ளார்ந்த விழிப்பு. அந்த விழிப்புதான் உயர்வு தொடங்கும் மேல்படி. இப்போது அதை ஒன்றொன்றாக நான் விரித்து சொல்கிறேன். உன்னை உயர்த்துவது பெரிய காரியத்திலிருந்து தொடங்குவதில்லை. ஒரு மிக சிறிய ஆனால் மிக ஆழமான முதல் வாக்கிலிருந்து தொடங்குகிறது. இனி என் வாழ்க்கையை நான் பொறுப்பாக எடுத்துக்கொள்கிறேன். இதுதான் ஆரம்பம். அது ஒரு நொடி நேரம், ஆனால் அந்த நொடி 100 ஆண்டுகளை மாற்றும் வலிமை கொண்டது. ஒரு சீடன் குருவிடம் கேட்டான், எனக்கு வாழ்க்கையை மாறவில்லை குருவே, நான் முயற்சி செய்தாலும் முடியவில்லை. அப்போது குரு சொன்னார், நீ உன் வாழ்க்கைக்கு 100% பொறுப்பு எடுத்து வாழும் அந்த நொடி முதல் உன் மாற்றம் தொடங்குகிறது. யாரையும் குறை சொல்லாத மனநிலை, யாரிடமும் சார்ந்து இருக்காத மனநிலை, யார் என்ன சொன்னாலும் உன் பாதையை எடுக்க தயங்காத மனநிலை. இந்த ஒரு முடிவினையே பலரால் எடுக்க முடியாது. அதை எடுப்பவர் உயர்வு பாதையில் நுழைந்து விட்டார். உனக்கு உன்னை விட வலிமை யாரும் இல்லை. ஆனால் மனிதன் முதலில் நம்பாமல் இருப்பது அதுதான், தன்னையே. உன்னை உயர்த்த நீ முதலில் செய்ய வேண்டியது ஒன்று, உன்னை நம்புதல். உன்னை நம்புவது ஒரு பெரிய உரை இல்லை, ஒரு கோஷம் இல்லை, ஒரு ஓசை இல்லை. அது உன்னிடமிருந்து உனக்கே வரும் ஒரு அமைதியான நம்பிக்கை. நான் என்னை மீண்டும் எழுப்பிக் கொள்வேன், நான் எனது வாழ்க்கையை மாற்றுவேன். இந்த வார்த்தைகள் சத்தமாக கத்த வேண்டியவை அல்ல. அவை இதயத்தில் மெதுவாக ஒலிக்கும் ஒரு உறுதி. ஆனால் அந்த நம்பிக்கை எப்படி உருவாகும்? செயலால், சிறிய செயலால், தினசரி செயலால். இதை கேளுங்கள். நீ உன்னிடம் சொன்னதை நீ நிறைவேற்றும் போது நீ உன்னை நம்பத் தொடங்குவாய். உன்னை உயர்த்துவது ஒரு மாபெரும் கயிறு இழுப்பதல்ல, அது சிறிய செயல்கள் நாள்தோறும் குவிக்கிறது. ஒரு கல் கூட நீரின் துளியால் படிப்படியாக கரைகிறது. அதேபோல் ஒரு மனிதனின் பழக்கங்கள் அவனை உயர்த்துவதோ அழிக்கவோ செய்யும். அதனால் உன்னை உயர்த்தும் தொடக்கம் எப்போதும் இந்த 3 சிறிய செயல்களில் இருக்கும். உன் காலையில் ஒரு அமைதியான நேரம், உனக்கான ஒரு சிறிய ஒழுக்க தீர்மானம். நாளை இன்று விட
ஒரு மடங்கு மேல். இதுவே தொடக்கம். சிறியதாக தோன்றலாம், ஆனால் இவை கல்லினுள்ளே இருக்கும் சிற்பத்தை கொண்டு வரும் உபகரணங்கள். நீ எதை நினைக்கிறாயோ அதுதான் நீ ஆகிறாய். நட்டுப்போன சிந்தனை நம்மை மண்ணில் தள்ளும். நம்பிக்கையான சிந்தனை நம்மை வானத்தில் தூக்கும். அதனால் உன்னை உயர்த்தும் தொடக்கம் முதலில் உன் சிந்தனையை சுத்தப்படுத்துவதில்தான் உள்ளது. என்னால் முடியாது, என் வாழ்க்கை இப்படித்தான், எப்படி நான் உயர்வேன்? இந்த வார்த்தைகள் உன்னை பூட்டி வைத்த சங்கிலி. அது உடைய வேண்டும் என்றால் இந்த புதிய சிந்தனைகளை அதற்கு பதிலாக வைத்துக் கொள்ள வேண்டும். என்னால் இயலும், நான் முன்னேறுவேன், இனி நான் என்னை உயர்த்துவேன். உயர்வு என்பது உன் எண்ணத்தில்தான் முதலில் பிறக்கும். உன்னை உயர்த்த உன்னுள் ஒரு இடம் வேண்டும், ஒரு அமைதியான மூளை, ஒரு சிந்தனைக்கும் இடம். மனிதர்கள் எப்போதும் வெளி உலகத்தில் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் உயர்வு, அது உன்னுள்ளே இருக்கும் அமைதியில் பிறக்கும். அதனால் நீ தினமும் 5 நிமிடம் கூட உன்னோடு மட்டும் இரு. அது தியானமோ அமைதியோ அல்லது நீ உன்னிடம் பேசுவதாகவோ இருக்கலாம். இந்த தன்னிடம் உனக்கு ஒரு தெளிவை தரும். நீ எங்கே இருக்கிறாய், நீ என்ன செய்கிறாய், உன் பாதை என்ன என்பதற்கான ஒரு வழி. ஆசை மட்டும் போதாது, விருப்பம் மட்டும் போதாது, கனவு மட்டும் போதாது. உண்மையில் உயர விரும்பும் ஆழமான மனப்பக்குவம் வேண்டும். எனக்கு மாற்றம் வேண்டும், எனக்கான வாழ்க்கையை நான் உருவாக்குவேன், எனக்கு வேண்டிய மனிதனாக நான் மாறுவேன். இந்த மனப்பக்குவம் உன்னை படிக்கட்டு ஏற வைக்கும். ஆனால் இந்த மனப்பக்குவத்தை உருவாக்குவது ஒரே ஒருவரால் மட்டுமே முடியும், உங்களால். அதுதான் உன்னை உயர்த்தும் தொடக்கம். உயர்வு தொடங்குவது எங்கே? காலையில் 4 மணிக்கு எழுந்தால்தான் அல்ல, பெரிய இலக்குகளை வைத்தால்தான் அல்ல, கூச்சலிட்டு நான் மாறுவேன் என்றால்தான் அல்ல. உயர்வு தொடங்குவது ஒன்று, உன் உள்ளத்தில் அமைதியாக உருவாகும் நிசப்தமான முடிவிலிருந்து. இனி நான் உயர்த்துவேன். அந்த முடிவு புது பிறவியைப் போல, அந்த முடிவு இயற்கையின் விதையைப் போல, அந்த முடிவு மலைகளை நகர்த்தும் சக்தி உடையது. அந்த ஒரு நொடி உனது எதிர்காலத்தை மாற்றும். வணக்கம் நண்பர்களே. இன்று உங்களை பார்க்கும் இந்த நிமிடத்தில் நான் ஒரு விஷயத்தை உங்கள் இதயத்தில் பதிக்க விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை மலர்களை ஏற வேண்டும், எத்தனை இருள்களை அடக்க வேண்டும், எத்தனை புயல்களை தாங்க வேண்டும், அந்த எல்லாவற்றிற்கும் காரணம் உங்கள் முன்புள்ள உலகம் அல்ல, உங்கள் உள்ளே இருக்கும் நீங்கள். உன்னை மாற்றினால்தான் உலகம் மாறும், உன்னை உயர்த்தினால்தான் வெற்றியும் உயர்ந்து நிற்கும். நாம் பிறக்கும்போது ஒவ்வொருவரும் ஒரே மாதிரிதான். அதனால் நாம் வாழும்போது ஒவ்வொருவரும் வெவ்வேறு உயரத்தில் நிற்கிறோம். ஆனால் அந்த உயரத்தை கணக்கிடுவது யார் தெரியுமா? உலகம் அல்ல, உன் மனம். நீங்கள் பல ஆண்டுகளாக உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன காயங்கள், பெரிய பெரிய முடிவுகள், ஆழமான பயங்கள், மறைத்த ஆசைகள், இவையெல்லாம் சேர்ந்து ஒரு சுமை போல் உங்களை கீழே இழுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னும் அறியாத ஒரு உண்மை உண்டு. உன்னை உயர்த்தக்கூடிய ஒரே மனிதன் இந்த உலகத்தில் இருந்தால் அது நீயே. பிறர் சொன்ன வார்த்தை உன்னை உடைக்கலாம், ஆனால் உடைந்த நீயை மீண்டும் கட்டி எழுப்புவது நீயே. பிறர் மூடிய கதவை நீ திறக்க முடியாமல் போகலாம், ஆனால் உன் மனதின் கதவை திறக்க முடியும் ஒரே மனிதன் நீயே. பிறர் உன்னை குறைத்து காணலாம், ஆனால் உன்னை உயர்த்தி நிறுத்துவது நீயே. எனவே இன்று நான் கேட்க விரும்புவது, நீ தயாரா? உன்னை நீயே உயர்த்த கற்றுக்கொள். உலகம் உன்னை மாற்றட்டும் என்று காத்திருக்காதே. உலகம் உன்னை புரிந்து கொள்ளட்டும் என்று நம்பாதே. உலகம் உன்னிடம் கை வைத்து ஆசிர்வதிக்கட்டும் என்று எதையும் எதிர்பார்க்காதே. எதையும் எதிர்பார்க்காமல் இன்றே ஒரு உண்மையை புரிந்து கொள். உன் சக்தி உன்னுள்தான் உள்ளது. அந்த சக்தியை யாரும் கொடுக்க மாட்டார்கள், ஆனால் யாரும் களவாடவும் முடியாது.